ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக குக்கிங் ரெசிபீஸ் ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம செஞ்சு காமிச்சோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் நான் ரெசிபியை நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கார்லிக் சட்னி நம்ம வீட்டில் தோசை எதுனா பண்ணோம், இட்லி அது மாதிரி பண்ணோம், இல்லை கோதுமை தோசை அந்த மாதிரி பண்ணோன்னா டக்குன்னு சட்னி அரைக்க நமக்கு டைம் இருக்காது. ஸோ கரண்ட் போயிடுச்சு, மிக்ஸி ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நம்மளோட இது வச்சு சதைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இடித்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் காயப்பொடி இருந்தால் போடலாம். அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா போடுங்க, இல்லைன்னா போட தேவையில்லை. இதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார்லிக் சட்னி. சின்ன சின்ன பேபி தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த கார்லிக் சட்னி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்